ஒரு பெண்ணானவள் தன்னுடைய சிறு வயதிலிருந்து தன்னுடைய பள்ளி பிராயத்திலிருந்தே பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த சிறு பிள்ளைக்கு என்ன தெரியும் பாலியல் வன்முறை என்றால் என்னவென்பதை? பள்ளி பருவத்தை கடந்து தன்னுடைய கல்லூரியின் பருவத்தில் அடையும் பொழுதும் தன்னுடைய ஆசிரியர்களாலோ சக மாணவர்களாலோ பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறார். பள்ளி கல்லூரியை தாண்டி ஒரு பெண் அலுவலகம் சார்ந்த வேலைக்கு குடும்பத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு அலுவலகத்திற்கு வந்தாலானால் அலுவலகத்திலும் அதே பிரச்சனை இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கேட்க ஆள் இல்லாமல் இல்லை, கேட்க ஆள்கள் இருந்தும் தவறுகள் செய்ய எந்த ஆண்களும் துணியாமல் இருப்பதில்லை. இப்படியாக பாலியல் சார்ந்த அத்துணை துன்புறுத்தல்களும் வன்முறைகளும் அன்றிலிருந்து இன்று வரை இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்றால் பாலின கல்வியினுடைய அவசியமானது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏன் நாம் கணிதத்தை படிக்கிறோம், நம்முடைய தாய்மொழியான தமிழை படித்துக் கொண்டிருக்கிறோம், ஆங்கிலத்தை படிக்கிறோம், பிற கல்விகளை எல்லாம் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமே, விளையாட்டை கூட கற்றுக்கொண்டிருக்கிறோமே, பாலின சமத்துவத்தை நாம் ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறுத்துவிட்டோம்? பாலின சமத்துவத்தையும் பாலின அடையாளத்தையும் ஒவ்வொரு குழந்தைக்கும் சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருந்தோமானால் இந்த பாலியல் கல்வி என்பதை நாம் தனியாக வைத்து சொல்லிக் கொடுக்க அவசியம் இருக்க வேண்டியதில்லை. இந்த பாலின சமத்துவம் சார்ந்த கல்வியானது எப்பொழுது ஒவ்வொரு மாணவனுக்கும் தேவைப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஏன் தேவை என்பதை நாம் யோசிக்கும் பொழுது இன்று வரை 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சிறு வயது குழந்தை ஆசிஃபா முதல் இன்று நம்முடைய மும்பையில் மருத்துவ கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த மருத்துவர் வரைக்கும் சிறு வயது முதல் பெரிய வயதில் உள்ள ஒரு பாலின துன்புறுத்தலால் ஒவ்வொரு பெண்ணும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பாலின சமத்துவத்தையும் பாலின அடையாளத்தையும் விதைக்க வேண்டிய கடமையில் இன்று நம்முடைய சமுதாயம் இருக்கிறது. பள்ளி கல்லூரி அலுவலகத்தை தாண்டி இந்த சமுதாயத்தை ஒரு பெண் எதிர்கொள்ள வேண்டுமானால் பாலின கல்வியை கட்டாயமாக ஒவ்வொரு மாணவர்களும் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே குடும்பத்திலிருந்தே அது தொடங்க வேண்டும். அந்த விதையானது ஒவ்வொரு குடும்பத்திலும் விதைக்கப்பட வேண்டும் என்பதை என்னுடைய கருத்தாக இருக்கிறது. பாலினம் சார்ந்த கல்வியானது எப்பொழுது ஒவ்வொரு மாணவனுக்கும் கற்பிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்ற கருத்தை உண்மை என மெய்ப்பிக்க முடியும். பாலின கல்வியானது என்று ஒவ்வொரு சமுதாயத்திலும் கொடுக்கப்படுகிறதோ அன்றுதான் எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாத ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறும். இது வெறும் பாலின சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இல்லை, ஒவ்வொரு மனிதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறது. பெண்ணை ஒரு பொருளாக இல்லாமல் என்று அவளை பெண்ணாக மதித்து அவளும் தனக்கு நிகரான ஒரு மனிதிதான் என்பதை உணர்ந்து கொள்கிறானோ அன்றுதான் பாலின சமத்துவம் சார்ந்த கல்வியானது தேவைப்படாமல் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.